வாங்க நண்பர்களே, கோல்ட் பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும். தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது தாறுமாறாக உயர்ந்து கொண்டுள்ளது. இப்பொழுது 72,000 கடந்துவிட்ட தங்கத்தின் விலை நீங்கள் கடையில் போய் தங்க நகையாக ஒரு சவரனில் வாங்கினால் உங்களிடம் குறைந்தது 79,000 81,000 வரை இருந்தால் மட்டுமே நீங்கள் வாங்கும் டிசைனை பொறுத்து தங்கத்தை ஒரு சவரனில் வாங்க முடியும் என்ற நிலை உருவாகியுள்ளது. இதை பற்றி எல்லாம் தெரிந்துக நம்ம சேனலான கோல்ட் பாசார் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. வெள்ளி விலை 1 கிராம் 111, 8 கிராம் 888 இருக்கு. வெள்ள 10 கிராமோட விலை பார்த்தீங்கன்னா 1110 காணப்படுது. 1 கிராமுக்கு 1 ரூபாயும் 1 கிலோவுக்கு 1000 அப்படிங்கிற விலையேற்றத்தில் காணப்படுற வெள்ளியோட விலை. மேலும் ஏற்றம் சரிவுன்னு பார்த்தா கூட ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா 4000, சரிவுன்னு பார்க்குறப்போ 3000 அப்படிங்கிற ரேஞ்சில் சரிய இந்த வாரத்தில் வாய்ப்புகள் இருக்கவில்லை. 24 தங்கத்தோட விலை 1 கிராம் 9835 அப்படிங்கிற வரலாற்று உச்சத்தில் காணப்படவில்லை. 8 கிராம் 78,680 காணப்படுது. எந்த நேரத்திலையும் 79,000 80,000 தொற்றுமோ அப்படிங்கிற பயமும் நீடிக்கிறவில்லை. 10 கிராம் 98,350 காணப்படவில்லை. 1 கிராமுக்கு 77 ரூபாயும் சவரனுக்கு 616 ரூபாய் விலை உயர்ந்து காணப்படுது. 100 கிராமுக்கு 7,700 ஒரே நல்ல விலை உயர்ந்து காணப்படவில்லை. இதில் மேலும் சரிவுன்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 4,500, சரிவுன்னு பார்க்குறப்போ 3,000 3,200 வரைக்கும் சரிய வாய்ப்புகள் இருக்கவில்லை. 22 தங்கத்தோட விலையை பொறுத்தவரைக்கும் 1 கிராம் 9,015, 8 கிராம் 72,120 ரூபாயாக காணப்படவில்லை. 10 கிராமோட விலை 90,150 ரூபாயாக காணப்படுது. நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. இதே வேலை 8 கிராமோட விலை மேலும் சரியதுக்கான வாய்ப்புகளை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி 1 கிராமுக்கு 70 ரூபாயும் 8 கிராமுக்கு 560 ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படவில்லை. 100 கிராமுக்கு நம்மளுக்கு ஒரே நல்ல 7,000 விலை உயர்ந்து காணப்படுது. 8 கிராமோட விலையில் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 3,800 4,200 ஆகும். சரிவுன்னு பார்க்குறப்ப 2,800 3,050 வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் 88% இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருந்தாலும் நம்மளுக்கு வந்து அடுத்த 1-2 நாட்களில் வந்து தங்கத்தோட விலை சரியறதுக்கான வாய்ப்புகள் இப்போ வந்து பெருசாக இல்லைன்னு சொல்ல முடியும். அதே போல் மேலும் வந்து புதிய வரலாற்று உச்சங்களை தொடுவதற்கான வாய்ப்புகளே அதிகமாக இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இது வரைக்கும் சரியறதுக்கான வாய்ப்புகளோ அறிகுறிகளோ எதுவுமே தெரியல. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை மீண்டும் சரியாமல் நம்மளுக்கு வந்து என்னதான் இந்திய அமெரிக்க பங்கு சந்தைகள் ஏற்றம் கண்டாலும் தங்கத்தோட விலையில் சரிவுங்கிறத நம்மளால் பார்க்க முடியாது. அதே போல் மற்ற நாடுகள் மீது ரெசிப்ரோக்கல் வரியை ட்ரம்ப் வந்து நிறுத்தி வச்சிருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து தங்கத்துக்கு சாதகமாக அமைஞ்சு தங்கம் சரியும் எதிர்பார்க்கப்பட்ட வேலையில் அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் வர்த்தக போர் செம்ம ஹெவியாக போயிட்டுருக்கு. இப்போ 240% வரியை ட்ரம்ப் வந்து விதிச்சிருக்காருங்கிற ஒரு அவலமான சூழ்நிலையும் இது பண்ணுது. இதனால் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுனா நிறைய நாடுகள் வந்து சரி அதே போல் மக்களும் தங்கத்தில் முதலீடு செய்கிறாங்க. தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா 2 வருஷமாகவே செம்ம ஏற்றத்தில் போயிட்டனால நல்ல லாபமும் கிடைக்கும் அப்படிங்கிற நோக்கத்திலையும் அவங்க முதலீடு செய்யலாம். தங்கம் விலை அதோடையான ஏற்றங்களை பெற்றுக்கொண்டே வருது.